விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையில் இரவோடு இரவாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, 13 மணி நேர விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தி வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் வாக்களித்திருந்தார்கள், அது தொடர்பான முழு விவரம்? கண்டிப்பாக, அதாவது இன்று அதிகாலை வரை நடைபெற்ற இந்த விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடைபெற்றிருந்தது. இதில் அதிமுக உறுப்பினர்கள் அந்த வக்ஃபு வாரிய மசோதாவுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அதே போல அன்புமணி ராமதாஸ் மறைமுகமாக, அதாவது அவர் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவர் வாக்களிக்க வரவில்லை. அதே போல ஜி.கே. வாசன் அவர்களும் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார். அதே போல திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவருமே வகுப்பு வாரிய மசோதாவுக்கு எதிராக தான் வாக்களித்திருக்கின்றனர். வைகோ மசோதாவுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார். முன்னதாகவே இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்டு சுமார் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு புதன்கிழமை நள்ளிரவு நிறைவு பெற்றது. மசோதாவுக்கு ஆதரவாக 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகள் பதிவாகின. இந்த நிலையில் மாநிலங்களவையில் வியாழக்கிழமை நள்ளிரவு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் மசோதாவுக்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றது. இதையடுத்து நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நாட்டில் சமூக மத ரீதியான பணிகளுக்கு நன்கொடையாக அளிக்கப்படும் வகுப்பு வாரிய சொத்துக்களின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த மசோதா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர்கள் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலுமே இந்த சட்டம் மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் இந்த மசோதாவானது சட்டமாக அமலாக்கப்படும். விக்னேஷ், மாநிலங்களவையில் யார் எதிர்த்து வாக்களித்தார்கள், ஆதரவாக யார் வாக்களித்தார்கள் என்ற விவரங்களை குறிப்பிட்டீங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.